இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த 4வது திருத்துவ ஞாயிறன்று உங்களை நான் வரவேற்கிறேன். நாம் இருக்கிற இடத்திலே நாம் தேவனை ஆராதிப்பதற்கு இந்த நாளிலே தேவன் நம்மளுக்கு இந்த வாய்ப்புகளை கொடுத்ததுக்காக நம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமாக. I would like to welcome each and every one of you for today's 4th Sunday in Trinity, where we are in our respective home and in our respective places, and God has blessed us to come together to worship the Lord in this day. So let us begin our service in the word of prayer. இந்த நாளிலே நாம் அந்த ஆராதனையை நாம் ஜெபத்தோடு நாம் ஆரம்பிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே ஒரு தடங்களும் இருந்தால் அநேக தடைகள் இருந்தாலும் ஆண்டவரை ஆராதிப்பதற்கும் உம்மை துதித்துக் கொள்வதற்கும் ஆண்டவரே இந்த நாளையும் இந்த வாய்ப்புகளும் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த வேலையை கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். தொடர்ந்து நீரை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. Lord, we would like to give you thanks for the blessings and for the gift, for the opportunity you have given us, even though we are locked down in our homes, in our respective homes, in our respective places. You have given us the opportunity to worship you in our place where we are now, Lord. Thank you for everything. Thank you for the blessings you have given us. Thank you for the opportunity that you have given us, Lord. ஆண்டவரே, இந்த நாளை கொடுத்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலும் இந்த ஆராதனையை முழுமையாக கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாருங்கள், இந்த வேலையிலே நாம் பாடல்களை பாடி நாம் முதலாவதாக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. Let us begin our service with singing a few songs and then we'll continue with our service. பந்து
through the fiercest drought and storm. What heights of love, what depths of peace, when fears are stilled, when striving cease. My comforter, my all in all, here in the love of Christ I stand. In Christ alone, who took on flesh, fullness of God in helpless babe, this gift of love and righteousness, scorned by the ones he came to save. Till on that cross as Jesus died, the wrath of God was satisfied. For every sin on him was laid. Here in the death of Christ I There in the ground his body lay, light of the world by darkness slain, then bursting forth in glorious day, up from the grave he rose again. And as he stands in victory, since curse has lost its grip on me, for I am his and he is mine, bought with the precious blood of No guilt in life, no fear in death. This is the power of Christ in me. From life's first cry to final breath, Jesus commands my destiny. No power of hell, no scheme of man can ever pluck me from his hand till he returns or calls me home. Here in the power of Christ I'll stand. இந்த வேளையிலே நாம் வேத வாசிப்புகளாக கடந்து செல்வோம். இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடத்தை நாம் வாசிக்க கேட்போம். Let us listen to the word that we are going to listen today as a sermon. The reading will be read for you now. இன்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் ரோமர் 7 அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 25 முடிய. Today's scripture reading is taken from Romans chapter 7 verse 15 till 25. ரோமர் 7 அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 25 முடிய. Romans chapter 7 verse 15 till 25. 15
வசனம் verse 15 எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதியில்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேனே. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படி எனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ள வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமையுண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கேற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்தின் இன்றி யார் என்னை விடுதலையாக்குவார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை சோஸ்தரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். இது கர்த்தரின் வசனம். கர்த்தருக்கு துதியும் மகிமையும் உண்டாவதாக. ஆமீன். இன்ற நாளிலே நாம் வாசிக்க கேட்ட பாடத்தை நாம் பார்த்தோம் என்றால் ரோமர் 7 அதிகாரம் 15 25 வரை நாம் வாசிக்க கேட்டோம். Today we have listened to the reading from Romans chapter 7 verses 15 to 25. This passage is a bit hard for us sometimes when we say this from the book of Romans, especially this chapter. Sometimes it be hard for us to take in ourselves in our daily life. இந்த வசனங்களை நாம் பார்த்தோம் என்றால் சில வேளைகளே இது கொஞ்சம் கடினமாக இருக்கும். இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும், எப்படி ஏற்றுக்கொள்வது என்று நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு சில சூழ்நிலைகள் ஏற்படும். ஆனால் அதில் உண்மைகளை பால் அப்போஸ்தலர் தெளிவாக நம்மளுக்கு எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். But when we see here, that is a truth that has been written by our apostle Paul to us for us today. When we look in this verse, it is clearly telling us the importance of the law, even though it's not easy for us to hold on to the law, but how Jesus Christ fulfilled the law. Jesus Christ, when he come for us to sacrifice himself, how he has fulfilled the law. இப்படியாக நம் கட்டளைகளை பார்க்கும் பொழுது அது நம் சில வேளைகளே நம்மளுக்கு கடினமாக இருக்கும். அது நாம் செயல்படுத்துவது கடினமாக இருக்கும். நம்ம அது சில வேளைகளே நாம் அதை மீறி கொண்டு நாம் போவோம். ஆனால் இந்த நாளிலே பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக எழுதியிருக்கிறார் எப்படி இந்த கட்டளைகளை நாம் கீழ்ப்படிய முடியும், எப்படி இந்த கட்டளைகளை இயேசு கிறிஸ்து மூலியமாக இயேசு கிறிஸ்து இந்த கட்டளைகளை நிறைவேற்றினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறதாக இருக்கின்றது. இந்த வசனங்கள் மிக வல்லமையான ஒரு வசனங்கள் நாம் வாசிக்க கேட்டோம். இந்த முதல் காரியத்தை நாம் பார்ப்பது முதலாக நாம் ஒரு காரியத்தை நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. கட்டளை என்று சொல்லும் பொழுது சில காரியங்களை நாம் செய்ய முடியும், செய்ய முடியாது என்று சொல்லி நாம் பார்க்கிறதாக இருக்குது. When we say law, there are things that we can do, there are things we cannot do. So that is where the law is where the law has been given to us. Today, when we say the law, in today's situation, in current situation, when we say the law, it's about COVID-19. So today, as we got SOP. SOP means the law that we should follow wherever we go out, or when we doing some activities, or we are in wherever places we are. There are things that we should follow. That's what they call as SOP. If you don't follow, then you'll be in trouble. So, for example, that means you have to keep distance, social distancing for 1 meter, for example, and then you have to wear mask, and then another thing that you have to sanitize yourself, the hands before you go somewhere, and then make sure you're clean all the time. இந்த வெளியிலே நாம் பார்த்தோம் என்றால் இந்த கட்டளைகள் என்று சொல்லும்பொழுது இந்த நாட்களிலே இந்த சூழ்நிலை இந்த காலகட்டத்திலே நாம் பார்த்தோம் என்றால்
இந்த கொரோனா வைரஸ்னாலே நாம் பாதிக்கப்பட்டு இருக்கிறோம். ஆனாலும் அதிலே கட்டளைகளை என்ன மாதிரி கட்டளைகளை நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னோம் என்றால், நம்மளுடைய கவர்மெண்ட் நம்மளுக்காக எஸ்ஓபி என்று சொல்லும்போது இப்படி தான் நம்ம இருக்க வேண்டும், இப்படி தான் நம்ம வெளியே செல்ல வேண்டும், இதுதான் நம்ம செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்மளுக்கு கட்டளைகளை கொடுத்துருக்காரு. உதாரணத்துக்கு எங்கேயாவது வெளியே போனோம் என்றால் ஒரு மீட்டர் தூரத்துக்கு நாம் ஒரு இடைவெளி இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு இடைவெளி இருக்க வேண்டியதாக இருக்கின்றது. ஒரு மீட்டர் நாம் இருக்க வேண்டும். இன்னொன்று மாஸ்க் போட்டு செல்ல வேண்டியதாக இருக்கின்றது. நம்மளுடைய மூக்கியம் வாயும் மூடிக்கொண்டு போக வேண்டியதாக இருக்கின்றது. அதுக்கப்புறம் நம் கை சுத்தம் செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. எப்பொழுதும் நம்ம சுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்மளுடைய கவர்மெண்ட் நம்மளுக்கு உத்தரவு கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். அதை நாம் மீறினோம் என்றால் நம்மளுக்கு ஆபத்துகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. என்னென்னு சொல்லும்பொழுது நோய் முழுமையாக இன்னும் இந்த தேசத்தை விட்டு இன்னும் செல்லவில்லை, இந்த முழுமையாக இன்னும் குணமடையவில்லை. ஆனால் இதை நீங்கள் நம்ம இதை கைப்பிடிக்கவில்லை என்று சொன்னோம் என்றால் நம்மளுக்கு தான் இந்த ஆபத்து ஏற்படும் என்று சொல்லி நாம் பார்க்கிறதாக இருக்கிறது. We know that even though we have been given the opportunity to go out, but we know that the sick is still there. There is opportunity for us to get the sick. But when but let's say if we don't obey the SOP, we doesn't take it seriously, definitely we are going to get into trouble. So that is one of the law that we should follow. So sometimes we feel, oh, why I should follow the law, and sometimes we'll be thinking, it's not easy to follow the law. Okay lah, I don't want to wear mask today, I doesn't want to sanitize my hand. This is something that we will think that okay, I can do by myself. But is it right for us to not to wear masks and then not to sanitize our hands and go out? Something that we have to think. By the law, you have to do it. But if you don't obey the law, that means you are disobeying what government has given us. இந்த நாளிலே நாம் நினைக்கலாம், நான் வெளியே போகின்றேன், நான் எங்கே சொன்னாலும் எதற்காக நான் இதெல்லாம் செய்ய வேண்டும், எதற்காக நான் முகத்தை நான் மூட வேண்டும், என்னுடைய வாய்களையும் என் மூக்கையும் மூட வேண்டும், எதற்காக நான் கைகளை சுற்றிகரிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கலாம். ஆனால் அது செய்யவில்லை என்றால் என்ன பாதிப்புகள் வருது என்று சொல்லும் என்றால் நம்மளுக்கு அந்த நோய்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு என்று நாம் பார்க்கிறோம். நம் கைகளை சுற்றம் செய்யவில்லை என்றால், நம் உடலை நாம் சுற்றம் செய்யவில்லை என்றால், நம் சுத்தத்தை பாதுகாக்கவில்லை என்றால் இந்த நோய் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது என்று நாம் பார்க்கிறோம். இதுதான் கட்டளைகளை நாம் கீழ்ப்படிய வேண்டுமா இல்லையா என்று சொல்லி நாம் பார்க்கிற ஒரு காரியமாக இருக்கின்றது. This is something that simple thing that we can look in our current situation, where we say, do I want to follow the law or doesn't want to follow the law? If I follow the law, what's the consequences? If I don't follow the law, what's the consequences? So when we look in the time of Old Testament, people in the time of Israel, when God gave the people of Israel the law, they had difficulties to follow the law, because it is we can say sometimes it's hard for them to follow. It's like too tight for them, too strict. The law is too strict, then you cannot do things. For example, another example we can see, like when we're driving on the highway, suddenly let's say we have a BMW or a Mercedes Benz. Do you think we will be driving the car at 110 kilometers per hour in the highway? No, definitely not. We will definitely say, oh, my car is the good car, I have a best car, I want to drive as fast as I can. So we will drive the car as fast as we can. இந்த நாளில் நாம் பார்த்தோம் என்றால் கட்டளைகளை மீறுதலில் சில வேளைகளே இது ஆபத்துகளை கொண்டு வருகிறதா இருக்கின்றது. இஸ்ரவேல் ஜனங்களை நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்த்தோம் என்றால் அவர்களுக்கு கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. தேவன் அவர்களுக்கு கட்டளைகளை கொடுத்தார். சீனாய் மலையிலே அவர் கட்டளையை கொடுத்தார். அவர்கள் வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது அநேக கட்டளைகளை கொடுத்தார். அதை அவர்கள் கடைபிடிப்பதற்கு அநேக கஷ்டத்துக்குள்ளாக அவருக்கு சென்றார்கள். அது கடுமையாக இருந்தது அவர்களுக்கு. அதனால தான் நம்ம பார்த்தோம் என்றால் அநேக வேளைகளே அவர்கள் கட்டளைகளை மீறி கொண்டு போனார்கள். ஒரு உதாரணத்துக்கு இப்போ இன்னொரு சூழ்நிலைக்கு நாம் பார்த்தோம் என்றால், ஒரு காடி வச்சிருக்கோம் என்று வச்சுக்கோமே, ஒரு பெரிய காடி BMW Mercedes Benz வச்சுக்கோமே. அப்போ நம்ம ஹைவேல போக 110 நம்ம போவோமா? ஹைவேல சொல்கிறாங்க 110 தான் நம்ம போக முடியும்ட்டு. அப்போ நம்ம என்ன செய்வோம்? 110 தான் போவோமா? இல்லை, இவ்வளோ பெரிய காடி வச்சுருக்கோமே, மெதுவாக போகணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம்? காடி வேகமாக தான் நம்ம என்ன செய்வோம்? ஓட்டி கொண்டு போவோம்.
பாருங்க, சில வேளையிலே இந்த கட்டளைகளை கைப்பிடிப்பது கொஞ்சம் கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதுதான் பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார். நம்ம வந்து 15வது வசனத்திலே நாம் வாசித்தோம் என்றால், அவருக்கே புரியவில்லை. அவர் என்ன செய்கிறார் என்று அவருக்கே புரியவில்லை. When we say in chapter 7 verse 15, even Paul doesn't know sometimes what he do, because the deed of the flesh is more than what is spiritual. சரீரத்துக்குள்ளாக உள்ள காரியங்கள் அதிகமாக, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மேலாக சரீரத்துக்குள்ள காரியங்கள் அதிகமாக இருக்குது என்று சொல்லும் பொழுது, நாம் பாவத்துக்குள்ளாக இருக்கிறதுனாலே அது என்ன செய்கிறது, நம்ம அதிகமாக நம் தவறுதல்கள் செய்வதற்கு தூண்டிக் கொண்டு இருக்கிறதாக இருக்கின்றது. When we see our nature is always in the sinful nature. So when we try to do something, when we try to follow the law, sometimes it makes us it will energize us to not to follow the law, or it will make us to make sin. It will make us to it will definitely it creates a chance for us to not to follow the law. So that's something that we sometimes that's where we fall into the sin. இந்த நாளில் நாம் பார்த்தோம் என்றால், இதனால் தான் நம்ம அனைவரையும் நாம் செய்கிறோம், நாம் பாவத்துக்குள்ளாக விழுகிறதாக இருக்கின்றது. நீ என்று சொல்லும் பொழுது நாம் என்ன செய்கிறோம், சரீரத்துக்குள்ளாக ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். When we see in our life we are living under flesh, that is a sin, a sinful life that we are living. But when we look back at the law, is it good or bad? When we think, when we see the law, in the law, whatever law we take, the law is good for us or is it bad for us? இந்த நாளிலே கட்டளைகளை நாம் பார்த்தோம் என்றால், அது நல்லதாக இருக்கிறதா கெட்டதாக இருக்கின்றதா, நல்ல காரியமா அந்த கட்டளைகள் இருப்பது நல்லதா, இல்லை நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்கிறதா, நம்மளை அதிகமாக பாவத்துக்குள்ளாக விழுகிறதுக்கு தூண்டுகிறதா என்று நாம் பார்த்தோம் என்றால், கட்டளை என்று சொல்லும் பொழுது நம்ம 16வது வசனத்திலே, ரோமர் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் பார்த்தோம் என்றால், கட்டளைகளிலே தவறுகள் இல்லை, தேவன் கொடுத்த கட்டளையிலே தவறுகள் இல்லை, அது நல்லதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். When we see the law is good. When we see in verse 16, it says, Paul clearly says that the law is good. There is no wrong in the law. But what makes us to fall into the sin? The problem in ourselves is not because we cannot follow the law. The problem that we are having now today is because we are under a flesh, or we are living under flesh. That means we are living under a sinful life. நம்ம பாவத்துக்களாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம். நாம் பாவமுள்ள மனிதராக இருக்கிற வேளையிலே நாம் என்ன செய்கிறோம், அந்த கட்டளைகளை கீழ்ப்படிய முடியாமல், அந்த கட்டளைகளை கைப்பற்றி கொள்ள முடியாமல் நாம் என்ன செய்கிறோம், நாம் பாவத்திலே விழுகிறதாக இருக்கின்றது. அன்பானவர்களே, இது ஒரு கடினமான ஒரு காரியம். அந்த பவுல் அப்போஸ்தலர் வாழ்க்கையை நாம் பார்த்தோம் என்றால், அவருக்கும் அந்த யூதர்கள் என்று சொல்லும் பொழுது அவருக்கு அநேக கட்டளைகள் கீழ்ப்படிய வேண்டியதாக இருந்தது. ஆனால் அதை கடைபிடிப்பது கடினமான ஒரு சூழ்நிலைகளை கடந்து சென்றதை நாம் பார்க்கிறோம். When we see Paul, even though he is a Jew, but he also has a lot of troubles. He had a lot of problems to follow the law. That is where Paul says that law is good, but even though it's good and there is no wrong in it, but we are still falling into the trap of the law. நம்ம வந்து அந்த கட்டளைகள் நல்லதாக இருந்தாலும், அது நம்மளுக்கு நல்லதே கற்றுக் கொடுக்கிறதாக இருந்தாலும், நல்ல வழிகளை காட்டுகிறதா இருந்தாலும், நம்ம என்ன செய்கிறோம், பாவத்திலே நாம் வாழ்கிறதுனாலே நம்ம என்ன செய்கிறோம் என்றால், அதிலே நாம் விழுந்து விடுகிறோம். நம்ம கட்டளைகளை மீறுகின்றவர்களாக நாம் மாறிவிடுகிறதாக இருக்குது. அன்பானவர்களே, ஏனென்று சொல்லும்போது, நாம் இது 17ஆம் வசனத்திலே 20ஆம் வசனத்திலே பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக சொல்கிறார், நாம் பாவத்திலே நாம் மூழ்கி இருக்கிறதுனாலே, பாவத்திலே நாம் இருக்கிறதுனாலே என்ன ஆகுது என்று சொன்னோம் என்றால், நம்மளுக்கு இது இந்த பாவம் நமக்குள்ளாக இருக்கிற அந்த பாவமான உணர்ச்சிகள் என்ன செய்கிறதுனா, நம்ம பாவத்தை செய்வதற்கு தூண்டுகின்றதாக இருக்கின்றது. When we see, since we are living in ourselves dwells in sin, it creates us to make sin and makes us to break the law and to fall into the sin. That's where
In the beginning, from the Old Testament, we see where the people of Israel struggle a lot with the law. அதனால தான் நாம் பார்த்தோம் என்றால், பழைய ஏற்பாட்டிலிருந்து நாம் பார்த்தோம் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் இதனால தான் அநேக வேளையிலே கட்டளைகளை கீழ்ப்படிவதற்கு கஷ்டமாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். அவர்கள் அநேக போராட்டத்துக்குள்ளாக கடந்து சென்றார்கள். ஆனால் தேவனுடைய கட்டளை கைப்பிடிப்பதற்கு அவர்களுக்கு கடினமாக இருந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தது. Even though the Lord has given them the law, but they had the difficulty to follow the law because the sinful nature in them creates the heart for them to break the law. So when we see in verse 21, Paul is telling, so I find it to be a law that when I want to do right, evil lies close at hand. அவர் நல்லதை 21வது வசனத்தை நாம் பார்த்தோம் என்றால், அவர் நல்லதை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அவர் கூட இருக்கிற அந்த பாவமான உணர்ச்சி என்ன செய்கிறது என்றால் பாவத்தை செய்வதற்கு தூண்டுகின்றது நான் பார்க்கிறோம். Even though Paul wanted to do something right in himself, but the sinful nature that already had in him, that is making him to fall into the sin, into the trap of sin. But when we see in verse 22, Paul is telling us, for I delight in the law of God in my inner being, but I see in my members another law waging war against the law of my mind and making me a captive to the law of sin that dwells in my members. இந்த 22வது வசனத்திலே நாம் பார்த்தோம் என்றால், 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்திலே நாம் பார்த்தோம் என்றால், தேவன் கொடுத்த அந்த கட்டளைகளை அவருக்குள்ளாக இருக்கிறதை அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்கிறார். ஆனால் அதுக்குள்ளாக இருக்கிற போராட்டத்துக்குள்ளாக என்ன செய்கிறார் என்று சொல்லும் பொழுது, அந்த கட்டளைகளை கீழ்ப்படிவதற்கு இருக்கிற அந்த போராட்டங்களை கடந்து செல்வதற்கு அதே ஒரு கடினமாக இருக்கிறது என்று சொல்கிறார். அனைவரிலே இந்த சூழ்நிலைகளை நாம் கடந்து செல்கிறதாக இருக்கும். ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று நாம் நினைத்தோம் என்றால் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும், ஒரு நல்ல காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது என்ன ஆகுது, நம்மளுக்கு அநேக வேளையிலே கஷ்டத்துக்குள்ளாக நம்ம அது செய்ய வேண்டும் என்று சொல்லும் என்றால் அது கஷ்டத்தை தான் கொண்டு வரும். அது சுலபமாக செய்ய வேண்டும் என்று நம்ம நினைத்தோம் என்றால் ஆனால் என்ன நடக்குது, அது செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக கடந்து செல்கிறதாக இருக்கின்றது. அன்பானவர்களே, என்ன என்று சொல்லும் பொழுது நமக்குள்ளாக நம் அறிய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், நம் உடல் பிரகாரம் நாம் பார்த்தோம் என்றால் நாம் பாவிகளாக தான் காணப்படுகிறோம். When we see in our flesh, we see that in flesh that we are sinful people. We are sinful because in the beginning sin came to the world, so we are already fallen into the sin. So because of that, God has given us the law for us to follow, so that we can hold to the law and obey God. இதனால தான் நாம் பார்த்தோம் எல்லாம் தேவன் நம்மளுக்காக கட்டளைகளை கொடுத்தார், அதை கீழ்ப்படிய வேண்டும், அதை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அதை நம்மளுக்கு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் நம்மளுக்குள்ளாக இருக்கிற போராட்டங்கள், கஷ்டங்கள், நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை நம்மளை மாற்றுகின்றதாக இருக்கின்றது. But we see when we are delighted in what God has given us in our mind, in our heart, but the situation around us makes us to fall into sin, or it makes us to fall into the trap so that we can fall into the sin. It doesn't allow us to follow the law, because it's not going to be easy for us to follow the law, because sometimes it's very hard for us to follow the law. But today when we see, it's not easy for us to follow the law. நாம் இந்த நாளில் பார்த்தோம் என்றால் அந்த கட்டளைகளை கீழ்ப்படிவது, அந்த கட்டளைகளை பின்பற்றுவது கடினமாக இருக்கின்றது. ஏனால் நம்மளுடைய சரீரப்பிரகாரமாக நம்ம என்ன செய்கிறோம், அதை மீறுவதற்கு அது தூண்டுதல்கள் அதிகமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இதிலிருந்து நாம் எப்படி வெளியே வருவது? But today when we see how we can overcome all this, in verse 21 we see that Paul is thanking God that he is saying that because through Jesus Christ that the sin has been forgiven for us. இந்த நாளிலே நாம் பார்த்தோம் என்றால் பவுல் அப்போஸ்தலன் நம்மளுக்கு நன்றி சொல்கிறார். என்று சொல்லும் பொழுது அவர் இயேசு கிறிஸ்துவை நம்மளுக்காக கொடுத்து நம்மளுடைய பாவங்களை மன்னித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். It's only through Jesus Christ that we can follow the law. இந்த நாளிலே நாம் பார்த்தோம் என்றால் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தான் நாம் கட்டளைகளை நாம் கீழ்ப்படிய முடியும் என்று நாம் சொல்லி நாம் பார்க்கிறதாக இருக்கின்றது. ஆகவே அன்பானவர்களே, இந்த நாளிலே இந்த கட்டளைகளை கீழ்ப்படிவது இந்த நாளிலே சரியா தவறா என்று நாம் சொல்லும் பொழுது
கட்டளைகளை கீழ்ப்படிவது அது நல்லதுதான் என்று சொல்வது, கட்டளைகள் கொடுத்தது தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். When we see the law, when we think back, when we look back, is it right for us to follow the law? Yes, definitely it's right to follow the law because it has been given by God. But today, is it easy for us to follow the law? It is easy for us to follow the law because when we follow the Christ, it is for us easy for us to follow the law. Definitely through Christ, it is easy for us to follow the law because Christ has forgiven our sins. It's when we follow Christ that is where we can follow. That is where we can follow Christ. That is where we can see in verse 25. Thanks be to God through Jesus Christ our Lord. So then I myself serve the law of God with my mind, but with my flesh I serve the law of sin. Paul is telling that even though he's following Christ in his mind, that he's following the law, is following God, but even though the flesh serves the law of sin that can create sin in us, but he is thanking God because he has given us the opportunity for us to follow the mind, to serve God in the right way. இந்த நாளிலே நம் தேவனை ஆராதிப்பதற்கு, நம் தேவனை வணங்குவதற்கு இயேசு கிறிஸ்து மூலியமாக நமக்கு என்ன சொல்லும் என்றால், நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த நாளிலே கட்டளைகள் கீழ்ப்படிவது, கட்டளைகளை பின்பற்றுவது சில நேரங்களில் இது கடினமான ஒரு காரியமாக இருக்கின்றது என்று சொல்லும்போது, கட்டளைகள் என்று சொல்லும் பொழுது நீங்கள் வெளியிலே நாம் மீறுதலாக தான் இருக்கின்றது. எந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தாலும் நம்ம சில நேரத்தில் பார்த்தோம் என்றால், காடி ஓட்டி கொண்டு போகும் பொழுது ட்ராஃபிக் லைட் மஞ்சள் ஆகிடுச்சுனாக்கா டக்குன்னு அப்போ தான் வேகமாக காடி ஓட்டிட்டு போவோம். அப்போ சோப்பில் நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம சிந்தனை வராது. அதை நாம் மீற வேண்டும் என்று சொல்லி தான் நம்ம அதில் மீறி கொண்டு தான் நாம் போகிறோம். When we drive a car, for example, when we are driving through the traffic light, when it comes to yellow, we have to slow down the car. But that is where we will start to we will accelerate ourselves, accelerate the car, and then we will start to go fast in the red light. So sometimes it's not easy for us to follow the law. It will make us to fall into sin. But through Jesus Christ, who has forgiven us from the sin, we can follow the law. We can keep the law in the right way, where Christ will give us the way, show us the way where we can follow the law. இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு அந்த கட்டளைகளை பின்பற்றுவதற்கும் அந்த கட்டளை மீறாமல் இருப்பதற்கு அவர் நம்மளுக்கு அந்த வழியை காட்டுகிற தேவனாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அன்பானவர்களே, இந்த நாளிலே அந்த கட்டளைகள் முக்கியமாக இருக்குது. The law is good today, but but to follow the law, we have Christ to lead us in the right way. இந்த நாளிலே இந்த கட்டளைகளை நாம் பின்பற்றுவதற்கு தேவன் நம்மளுக்கு வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளிலே கட்டளைகளை கீழ்ப்படியவில்லை, கட்டளைகளை மீறுகிறோம் என்று சொல்லி நாம் அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம். நம் தேவனை நாம் பார்ப்போம். கிறிஸ்து நம்மளுக்காக வழி நடத்துகிற காரியத்தை நாம் பார்ப்போம். அவரே நம் வழி நடத்தல் தேவனாக இருக்கிறார். Let us look upon Christ, who has forgiven us from all our sins, who leads us in the right way, in the way that he wants us to go through. Let us pray. அன்பானவரே, அன்பான தேவனே, இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் கட்டளைகளை ஆண்டவரே நாங்கள் விழுந்து அதிலே பாவத்திலே அதிக வேலையிலே ஆண்டவரே நாங்கள் விழுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் ஆண்டவரே, உமது குமாரன் இயேசு கிறிஸ்து மூலியமாக அப்பா இந்த நாளிலே எங்களுடைய பாவங்களை நீ மன்னித்தீர். அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் குற்றங்களை, எங்கள் தவறுகளை எடுத்து போட்ட ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் வழி நடத்துவதற்கு நீரை எங்கள் பலப்படுத்தும். தொடர்ந்து இந்த நாளை ஆசீர்வதியும் அப்பா. தொடர்ந்து நீரை பாதுகாத்து கொண்டு வழி நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். வாருங்கள், இந்த வேளையிலே நாம் இந்த நேரத்திலே ஒரு பாடலை பாடி நம் தேவனை நாம் தொடர்ந்து நாம் ஆராதிப்போம். Let us sing one song to worship the Lord. இருக்கணுமே ஐயா, உம்மை போல்
மாறணுமே, உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே, உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே. ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே, ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே, எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே, உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே. உலக பெருமை இன்பமெல்லாம் குப்பையாய் மாறணுமே, உலக பெருமை இன்பம் எல்லாம் குப்பையாய் மாறணுமே. உம்மையே என் கண்முன் வைத்து ஓடி ஜெயிக்கணுமே, உம்மையே என் கண்முன் வைத்து ஓடி ஜெயிக்கணுமே, உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே. ஆத்மபார உருக்கத்தோடு அழுது புலம்பணுமே, ஆத்மபார உருக்கத்தோடு அழுது புலம்பணுமே. இரவும் பகலும் விழித்து ஜெபிக்கும் மேய்ப்பனாகணுமே, இரவும் பகலும் விழித்து ஜெபிக்கும் மேய்ப்பனாகணுமே, உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே, உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே, உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே. தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளை குறித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த வேலையிலும் ஆண்டவரை உண்மை ஆராதிப்பதற்கும் துதிப்பதற்கும் ஆண்டவரே எங்களுடைய இல்லத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் இருக்கிற இடத்திலிருந்து உண்மை ஆராதிப்பதற்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. Lord, we want to give you thanks for the opportunity they have given us once again together again in our respective homes and in our respective places to worship you and to praise your name, Lord. Lord, thank you for this day. Thank you for your word that even though we live in a sinful life, but through Jesus Christ, you have taken away, given us an opportunity to walk in the way that leads to you and to bring to eternal life. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் கட்டளைகளுக்கு நாங்கள் மீறுதலாக இருந்தாலும்
ஆண்டவரே, நாங்கள் இந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதற்கு உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்து மூலியமாக நீர் வழிநடத்த கொடுத்த கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து நாங்கள் இருக்கிற இடத்திலும் ஆண்டவரே நீங்களே ஆசீர்வதியும் பலப்படுத்தி வழிநடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். இந்த வேளையிலும் நாம் கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்வோம். Let us say the Lord's Prayer together. பரமண்டல இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. அன்றொருளாக எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கொள் பண்ணாமல் தீமையை ரசித்துகளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றெடுக்க முடியவில்லை. ஆமேன். தி பிளெஸிங், ஆசீர்வாதம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரிடம் கூட இருப்பதாக. Amen. The grace of the Lord Jesus Christ and the love of God and the communion of the Holy Spirit be with us all evermore. Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த நாளிலும் நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் நீங்கள் தேவனுக்கு முன்பாக வைத்து நீங்கள் கடந்து செல்லுங்கள். ஆமென்.